தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல் பேசினாங்கல்ல. அண்மையில கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு. திமுகவோட நிலைப்பாட்டை நம்ம பார்த்துக்கிட்டோம். அவங்க இன்னைக்கு பதறி இருக்காங்க. இன்னும் கவுண்டர் அவர் சொல்றாரு, டெல்லிக்கு நாங்க இது அடிபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேறாக்கும் வசனம் எல்லாம் பேசினாலும் இன்னைக்கு அவங்களை கவுண்டர் துவங்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு வழக்குகளும் இந்த வழக்கு சந்திக்கவே இன்னைக்கு இந்த கொரோனா மாதத்துல ஒரு 3 மாசத்துல உள்ள அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் வழக்கு வரும், என்ன ஊழல் வழக்கெல்லாம் வெளியே வருங்கிறது இது நாடு பார்க்க முடிந்தது. பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பல்வேறு இடங்களில் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பெயர்களே கூட வாக்காளர் பட்டியலில் அவர்கள் வீடு மாறிவிட்டார்கள் என்று உள்ளூர் அரசு அதிகாரிகளை வைத்து பல்வேறு முறைகேடுகளை அரங்கேற்ற பார்க்கிறார்கள். அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். இடதுசாரி அரசியலுக்கு எதிராகவும் திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராகவும் அம்பேத்கர் பெரியார் முன்மொழிந்த சமூக நீதி அரசியலுக்கு எதிராகவும் இங்கே சதி செய்யக்கூடிய அந்த சதிகார கும்பலை நாம் விரட்டியடிக்க வேண்டும். இந்த மண்ணில் அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்ல வேண்டும். மகளிர் சுயஉதவி குழுக்களுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்த தொகையை திசை திருப்பி இந்த வெல்லும் தமிழக பெண்களை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட வீடியோ ஆடியோ எடுத்து போடுறதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்க மாநில அரசு. குஜராத்தில் உட்கார்ந்து மிரட்டி பணிய வைக்கிறான்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. சென்னையில் மிகப்பெரிய அந்த ஓட்ட நிகழ்ச்சி 21 டிசம்பரில் நியூஸ் 18 நம்ம ரன் சவுத் எடிஷன் அப்படின்னு இங்கே பண்ண போகிறாங்க. குறிப்பாக இதில் நம்மளோட ஜென்ரலாக பார்ட்டிசிபேஷனில் 3 கிலோமீட்டர், 5-10 கிலோமீட்டர், காம்படிட்டிவ் 5-10 கிலோமீட்டர் ஓட்டம். அது மட்டும் குழந்தைகளுக்கு 1-2 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் மாதிரி ஓட்டங்கள். அது பேசிக்காக இந்த மாதிரி உள்ள அந்த காலத்து மெரத்தானாக இருக்கட்டும், இல்லையா வாக்கத்தானாக இருக்கட்டும், இல்லையா இந்த ரன்னிங் இது இருக்கு இல்லையா, அது நம்ம உடற்பயிற்சிக்கும் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டெமினா பில்ட் பண்ணுறதுல நமக்கு மிகப்பெரிய சவாலான ஒபேசிட்டி, அதை சார்ந்த பல்வேறு நோய்கள், அந்த மாதிரி உள்ள ஹெல்த்தை நம்ம லைஃப் ஸ்டைலை சரியாக கவனிக்காததுனால இருக்கக்கூடிய நோய்கள் தடுப்பதற்கு சாதாரண சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், கார்டியாக் ப்ராப்ளம், அதே மாதிரி ஃபேட்டி லிவர் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த நடக்கிறது, ஓடுறது இதெல்லாம் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும்ங்கிறதுனால தான் அந்த விழிப்புணர்வு. ஒரு பக்கம் அவேர்னஸ் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ், ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம கவனக்குறைவாக இருந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒன்று அந்த டீம் ஸ்பிரிட், செகண்ட் அந்த விழிப்புணர்வு, தேர்டு ஹெல்த் கான்ஷியஸ்னஸ். அவங்க எல்லாருக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நியூஸ் 18 குறிப்பாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுறது அவர்களுக்கு என்னோட தனிப்பட்ட முறையில் மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி. நியூஸ் 18ஓட சென்னையோட உடனே